கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எப்போ ஹெலிகாப்டர் வாங்குவேன்? என் கேள்வி போய் சொல்லுங்கள். எப்போ ஹெலிகாப்டர் நான் வாங்குவேன்? எனக்கு வந்து கேட்டு சொல்லுங்கள், கண்ணை மூடி சொல்லுங்கள். இது ஏன் தென்படல எனக்கு? இப்போ நான் நேராக தானே உங்கள் முன்னாடி கெஞ்சுறேன். ஏன்னா காசு என்ன கொடுக்கணுமா வருமா? அதுதான் நீங்கள் அந்த இதுக்கு வரைக்கும் தான் நான் இதை கேட்டேன். இப்போ எனக்கு பதிவு சொன்னால் நீங்கள் போய் பணியாற்றலாம். எனக்கு எப்போ நான் ஹெலிகாப்டர் வாங்குவேன் இல்லை வாங்க மாட்டேன்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. அதான் ஃபோட்டோ மாட்டுருவேன். டெய்லி தீட்டி ஹெலிகாப்டர் வாங்க மாட்டேன்னா வாங்கலடா ஃபஸ்ட்டு. எது வந்தாலும் உனக்கு கோயில் இருக்குது, உனக்கே ஒரு கோயில் கட்டுறேன் முதல்ல சொல்லு. நான் ஹெலிகாப்டர் வாங்கணும்னா வாங்க மாட்டேனா? நான் பக்தியை கொச்சப்பத்தலை. கருமாரின்றது சாக்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. சாக்த காலம் பெண்கள் விசேஷமாக இருந்த காலம். அந்த காலம் பெரு சாக்தம். இந்து மதத்தில் ஒரு கிளை சாக்தம். சக்தி வழிபாடு, பெண் வழிபாடு, பெண் வழிபடுறது. யோனிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணிக்கிறாங்க. யோனிக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சுக்கிறாங்க. பெண்ணோட யோனிக்கு பிறப்புறுப்புக்கு கோயில் கட்டி வச்சுக்குது. சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அதுதான் புள்ளே வருது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க வைஷ்ணவமே அதுலேருந்து வந்தது தான்ட்டு. நடுவில் சிவப்பு, 2 பக்கம் கோடு. புரியுதானா சொல்ல வரேன்ட்டு? பக்தி அந்த பக்கம் அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை. நீங்கள் பக்தியோட ஒரு விஷயத்தை செய்யுங்க, இருங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது உங்கள் இஷ்டம். இந்த ஆத்மா பேசிச்சு, எனக்கு சொல்லிச்சுன்றதெல்லாம் நானாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு. எனக்கு கூட ஆத்மா சொல்லிச்சு, வந்து ஒரு காசை கொடுத்துட்டு டான்ஸ் ஆடி என்ன பண்ணி எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு கும்மி வச்சுட்டு போன்ட்டு சொல்லலாம் தானே. என் மனம் விரும்புது இப்படி செய்யலாம். நேற்று 17, இன்னைக்கு 18, ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் தள்ளி போட்டு என்ன பண்ணலாம், கொண்டாடிடலாம். செய்யலாமா செய்யக்கூடாதா? தோணும் தானே, மனசுக்கு தோணுது. அதை நீங்கள் ஆத்மாவுக்கு தோணுச்சு சொல்லிச்சு நீங்களாம் சொல்லிக்கலாம். எல்லாருமே தோணி தான் செய்கிறோம். எந்த ஒரு செயலும் எப்படி தான் செய்கிறான், முதல்ல தோணிடுது. இது போல் நல்லாகிறா, இல்லை இந்த ஆள் நல்லாகிறாரு, இங்கே போகலாம், இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குதுன்னா என்ன பண்ணுது எனக்கு? முதல்ல தோணுது, அப்புறமா அதை என்ன பண்ணுறேன் நான் நடைமுறை பத்துறேன். போகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போயின்னுக்கிறோம், வழியில் மசாலா தோசை சாப்பிட்லாம், பெங்களூருக்கு போகிறோம், இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க தானே. அப்படி தானே? அந்த மாதிரி தோன்றது ஒன்றும் தப்பும் இல்லை. தோன்றது நீ செய்கிறதும் தப்பு இல்லை, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா. உனக்கு ஜாலியாக இருந்தால் நீ எதை வேணால் செஞ்சுன்னுக்கலாம். ஆனால் நீ செய்கிறது சரி நான் சொல்ல முடியாது. மொத்தமே நம்ம இந்த உலக வாழ்க்கை இருக்குது இல்லை, சப்ப மேட்ரு. மேட்ருனா மேட்ரு, சப்ப மேட்ரு. நம்பிக்கை மூட நம்பிக்கைலாம் கிடையாது, பைத்தியக்காரத்தனம் தான். டான்ஸ் ஆடுறது கிரீடம் எதுக்கு? கால் தானே ஆடுப்போகுது. யோசிச்சு பாரு. இருக்குது, யாரும் கூத்துட்டாங்க வாங்கி மாட்டிக்கிது. பேசுறதுக்கு எதுக்கு இதெல்லாம்? பாய் தானே பேச போகுது. கேமராவை இங்கே லிஃப்டாண்டே வச்சு பேசு. ஏன் பேசினுக்குது? ஏஐ கிட்ட சொல்லிட்டு அதுவே சொல்கிறோம். ஏஐ கிட்ட போயிட்டு டேய் என்ன சொல்கிறது, அதை மரியாதை சொல்லணுமா? ஏஐ தானே இது, அதுக்கிட்ட மரியாதை பேசுகிறது தான் நல்லது. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம மரியாதை தான் பேசுவோம். ஏய் நம்மள மானங்கிட்ட கற்றுட்டு போகுதுன்னு தான் பண்ண நம்ம. ஏய் ஏய் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடவுள் ஒன்று தானே எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா என்ன பண்ணோம்? அதுவே நீ ஒன்றும் போட்டு பாரு சிவயோகி என்ன சொல்கிறாருங்க, அது புரிஞ்சிச்சு. உனக்கு தான் புரியல ஒன்றும். ஏய் என்னை புரிஞ்சு வச்சுங்குதியா? கேட்டால் சொல்லுது சிவயோகியா சென்னையில் இருக்கிறாரு, கடவுள் ஒன்று தான் இருக்குதுன்றாரு சொல்லுது. ஆனால் யாருக்கு புரியல? அப்போ முட்டாள்தானம் பைத்தியக்காரதானலாம் இல்லை, ஜாலியாக இருக்கிறதுக்கு பண்ணுகிறோம் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி நீங்கள் கோயில் கட்டி என்ன பண்ணிக்கலாம், பெல் வச்சு ஆட்டிக்கலாம். இந்த கை இப்படி இந்த கை இப்படி ஆட்டுறதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரையும் முடி நினைக்கிறீங்க, இப்படி ஆட்டி பாருங்க. அப்போனா பண்ணுவீங்க. இப்படி பண்ணுறீங்கல்ல, இப்படி பண்ணி பார்த்தீங்களா? எப்போனா அது கேட்பீங்களா என்கிட்ட பண்ணலாமான்னு? முடியாது. ஏன் எப்போ பார்த்தாலும் மந்திரம் இங்கே சொல்லுங்கிறோம். இங்கே மந்திரம் எப்படி சொல்கிறது? புதுசு வந்துடணும், உணவு நிறுத்திட்டு அப்படின்னு சொன்னோன்னு உனக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்தானா?
ஆனால் குசு நிறுத்துற கற்று குத்துனா குசுவை விடுறத நிறுத்தி நிதானமாக விட கற்றுந்தான்னா நல்ல வேலை அவன் உங்களுக்கு குருவா இல்லை. அந்த மாதிரி ஒருத்தன் ஒன்று குருவா இருந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தானா என்ன ஆயிருக்கு நம்ம நிலமை? எல்லாம் குசு நல்லா உற்பத்தி பண்ணி உருளைக்கிழங்காக சாப்பிட்டு கேஸ் அதிகமாகிட்டு அது மெதுவாக விட்டு மந்திரத்தை சூத்திர சொல்கிறது எப்படின்னு பண்ணி கொடுப்போம். வாயில் பல விதமான சத்தம் எழுப்ப முடியுன்றதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, கடவுளை உம்பச்சு அப்படின்றானே. என்ன தமாசா இருக்குது. இப்போது தேங்காய் கற்பூரெல்லாம் கொளுத்தலாம் திஷ்டி போயிடுச்சா என்ன? நல்லா இருக்குதா இல்லையா? மோளை வச்சு டான்ஸ் ஆடினா என்ன ஆச்சா? நல்லா சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? சந்தோஷமாக இருக்குது நான் ஏதோ பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே. அப்படித்தானே? சந்தோஷமாக இருக்குது என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆடணும்னு என்ன ரூல்ஸ் இருக்குதா? எப்படி எல்லாம் ஆடலாம்? உனக்கு டான்ஸே ஆட தெரிலப்பா, குத்தவே தெரில, என்ன பண்ணுறது? என் குத்து அதான், என்ன பண்ண முடியும்? அதனால் என்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்குதுன்னா யார் இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள். எங்கள் பாட்டிக்கிறாங்க, குழந்தை வச்சுருந்து தூங்குறான், திடீர்னு டமா எங்கள் வெங்காய மேலே வந்து சியாத்தம்மா வந்து இறங்குவான். உன் சொந்த பணம் உன் வீட்டுக்கார் பணம் பெல் வச்சு கொடுப்பாங்கன்னா போஸ்ட்மேன் பறத்து போதெல்லாம் பார்த்துருக்குறேன் எங்கள் பாட்டி. இன்னும் தெரியுமா, என் மேலேயே வாலிஸ்வரம் வரும். அது குழந்தையிலே போயிடுச்சு, திரும்ப இறக்கலாமா? இன்னும் கொஞ்சம் கஷ்டம். வாலிஸ்வரம் வந்தால் மேலே சேர் மாதிரிலாம் ஏறி ஓடுவேன். நானும் செலவு வச்சுட்டேன். எப்படி அண்ணன் நினைக்கிறேன்? அப்படியா இன்னும் ஜாலியாக இருக்குது. என்ன பிரச்சனை? செம்ம அவன் அடிறான் உடுக்க. ஏய் சந்தோஷம் பத்திர, இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பத்திரா, வீட்டுக்கு வாடி பத்திர அப்படின்றான் அவன். இது நான் கேட்டுனுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அந்த பூசாரியும் அந்த சாமியாடியும் அப்படி பண்ணு பார்த்து. எப்படி யாரெல்லாம் கற்றுங்க அந்த மாதிரிலாம் கத்தியா? இப்படி கத்து கிராமத்தில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும். இங்கே எங்கே நாக்கே ஆட்டு தெரியாது. எவ்வளோக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அசிமாக்குது தப்பாக்குதுன்னு அவங்க சொல்லிட்டோம். ஆனால் நல்லா இருக்குதா இல்லையா? என்னால் முடியுது, உன்னால் என்ன பண்ண முடியல. உன்னால் சாமி ஆட முடியுமா? ஆடு. கோயிலுக்கு பூசாரியாக இருக்க முடியுமா? இரு. கோயில் கட்டி உண்டி வச்சுட்டு காசு வாங்க போறியா? வாங்கிக்கோ. சந்தோஷமாகுதா உனக்கு? எந்த கருமத்தை என்ன செஞ்சுன்னு என்ன பிரச்சனை? சாப்பாடை போட்டுட்டு கடகன்னு ஒரு பொடி எடுத்துன்னு போய் மேலே வச்சுட்டு காக்கா கொடுத்து தான் சாப்பிடுவேன். நம்ம என்ன பண்ண முடியும்? இது மோசங்க. சரக்கு கல்ல வந்து தொட்டு அப்படி விட்டான். அதனால அப்பாவுக்கு யா ஓ அப்பாக்கியா யாரெல்லாம் அந்த மாதிரி அப்பா கூப்பிட்டுக்கிறீங்க சரக்க சொல்லாதீங்க, தப்பா போயிடுவோம். நம்ம எல்லாம் ஆளுகிறாங்க தெரியுமா? அப்படி விட்டுட்டு சோறு நல்லா பேசிஞ்சு எதுவுமே நெத்திக்கு வச்சிருவாயா? அங்க என்னமோ வாங்கிக்கிற மாதிரி. நானும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டு இந்த பழம் இது ஒன்று சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் 9 நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எனக்கு எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. சோறை போட்டு அது ஆறும், எல்லோரும் உட்காரணும், வரோம், எல்லாருக்கும் சோறு போட்டு முடிக்கணும். திருக்குறள் சொல்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ சோறு போட்டு போய் பகுத்துண்டு பல்லுயிர் 9 நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சாப்பிட்டுருக்கலாம், பிரச்சனை அது கிடையாது. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். கட்சி வாங்கும்போது சோறு என்ன இருக்கான் ஆறிட்டு இருக்கோம். பகுத்துண்டு பல்லுயிர் 9 எல்லாம் சில்லுன்னு இருக்கும். நான் வர அந்த பேசனில் எண்ணெய் ஊற்றி எடுத்துன்னு போவேன். அந்த எண்ணெய் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு எண்ணெய் தடவி எடுத்துன்னு போவேன். தெரியக்கூடாது, வாதி இருக்கும், அவருக்கு தெரியக்கூடாது. எண்ணெய் வந்து தொச்சிருது சுற்றி. அது சோறு போட்டோன்னு எண்ணெய்லாம் மெதுக்கணும். இப்போ தான் எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்கல்ல. அப்போல்லாம் வைத்தியனுக்கு கொடுத்தா வாணியனுக்கு கொடுக்கணும். எங்கள் பாட்டி எனக்கு வந்து அது ஆறி சில்லுன்னு ஆகிட்டுருக்கோம். ஹரிதாஸ் வாதி ரிப்போர்ட் நினச்சா திட்டுவோம். சில்லுன்னு சோறு சாப்பிட வச்சுக்கிறான். எவனோ ஒருத்தன் பகுத்துண்டு பள்ளியூர் சொல்லிக்கிறான். என்னென்ன பண்ணி வச்சுக்கிறான்? குழந்தை சூடாக சாப்பிட்ற சூட என்ன பண்ணிட்டானுயா? நல்ல பண்பா இது, கெட்ட பண்பா? நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது.
அன்றைக்கி அந்த வாத்தியாருக்கு எவனோ சொல்லி கொடுத்துட்டுருக்குறான். உட்கார வச்சு என்ன பண்ணிட்டான், அதுதான் ஒருத்தருக்கு ஒரு சொல்லிட்டுக்கிறான். இது போட்டு வச்சு சோறை போட்டு வச்சு சில பேர் ஜபம் பண்ணிப்பான். ஜபம்னாக்கா ஏசுநாதர் ஜபம் இல்லை, இப்போ பிரம்மஸ்ரீ ஆகிட்டு இருப்பான். சோறு அழுகும் சாப்பிட்றா, ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்ணுன்ட்டு. இன்னும் சில பேர் கை வச்சுட்டு அன்புள்ள இயேசுசாமி, இயேசுசாமியா என்னவோ இயேசுசாமியோ பேசுசாமியோ அன்றன்று உணவு ஆகாரங்களை எங்களுக்கு எங்கள் கடனாளிகளை நாங்கள் பண்ணி நான் கடை கொடுக்கறதுக்கே வசதி இல்லை. நானே ஒருத்தன் பிச்சைக்காரன், என்னத்தை படுறது. ஆனால் அவன் சொல்லி கொடுத்துறான், நான் சொல்லிடுவேன் என்ன எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல். கடை கொடுத்துட்டு மன்னிக்க முடியும் நம்மளால. அவன் சொல்லுவான், சொல்லி நம்ம சொல்லணும் கடனாளி மன்னிக்கிறது போல். என்ன பண்ணேன், ஏன் கருத்தை நீ மன்னி. அன்றன்று ஒன்று ஆகாரம் டெய்லியுமே என்ன கொடுப்பான் அவன், பெருசு பெருசாக அரிசி சோறு இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி தானே ஸ்கூலில் சோறு என்ன போடுவாங்க, ரேஷன் அரிசி சோறு தான். படிக்கிறது கிருஷ்ணஸ் கூட பண்ணதான் புழுவெல்லாம் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு அவளே எழுதும் கடிதம், ஏனோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிற பாட்டு கேட்டுக்கிறீங்களா, சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டு அழுவு வந்துடும் அந்த பாட்டெலாம் கேட்டால். எனக்கு ஏன் ஆயிரன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும். அதனால் உனக்கு கொண்டாட்டமாகுதா, சந்தோஷமாகுதா, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ கோயில் கும்பிட்றதுனால அப்போ தப்பு கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு எது பெல் வச்சா தப்பு இல்லையா, பார்த்து விட்டுக்காரன் எழுப்புத்துக்குன்னு. அவன் குஷ்டு வந்துட்டான்ட்டு அந்த பொம்பளை கூப்பிடுறது பெல் அடிக்கிறேன் நியாயமா, அப்போ தான் தப்பு. அதே பெல் எப்படி அடிக்கலாம், அதே கண்கள் படம் பார்த்தியா, பேய் வருதுன்னு கதை சொல்லிடுவானுங்க. நைட்டு என்ன கத்துவான், அவன் ஏந்து ஓடி எடுத்துடுவான். இந்த டாக்டர் கோவூர்னு ஒருத்தர் இருந்தார், இலங்கையாடு. அவர் பேய் கதை மன்னன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் எதுக்கு வருது, ஒரு இடத்த வந்து சாராயம் காசு ஏற்படுத்தணும்னா பேய் இதுன்றுவாங்க. அங்கே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க 6 மணிக்கு மேலே. இப்போ இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு எரியும், பழமா அக்னி. இங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான் நெருப்பு தேவன் பற்றி, அவங்க பாரு பந்தம் தூக்கி ஊற்று பாரு நெருப்பு பிசாசுன்றுவான். உனக்கு அங்கே என்ன காசு நிற்பாங்க, என்ன ஐடியா புரியுதா. ஒன்றா அந்த பொம்பளைக்கு பேய் பிடிச்சிருக்கோம், எது இடம்னா உன்னோட ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்படின்னு. இப்போ பூசாரி என்ன போயிடணும் அவளுக்கு வேலைக்காவது பூசா என்ன பண்ண முடியும், அவனால தான் சும்மா இருக்குது. நம்ம பேய் வந்து ஆடி ஆடணுன்னா அவன் வாய்ப்பில் வாயில் வைப்பான், அங்கே வைப்பான், இங்கே வைப்பான், எங்கேயோ வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான். இப்போ உனக்கு புரியுது அதெல்லாம், என்ன கேட்காது. எது பிடிச்சி தான் நான் என்ன பண்ண முடியும். சரி அளவுக்கு ஒரு டிசைனாக பிடிக்குது, என்ன சொல்கிறது. கோமலவுக்கு மிளகாத்தூள் செய்து பிடிக்குதுன்னா அவருக்கு கும்புறது பிடிக்குது, நம்ம என்ன பண்ண முடியும். யார் இஷ்டம், அவர் இஷ்டம். கரெக்ட் தானே. கோயிலுக்கு கட்டிக்கூடாதுன்னு யார் சொன்னேன், என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். அரசாங்கம் சொல்லாத வரைக்கும் நீ என்ன பண்ணுங்களா, எந்த கர்மத்தினா சாராயம் வைக்கக்கூடாது, டானிக் வைக்கலாம். கத்தாயெல்லாம் எடுத்து உள்ள சோறுலாம் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வெள்ளெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஜூஸ் இறக்கி டானிக்குன்னு விற்கணும். கத்தாய சாராயம் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சாராயம் விற்கக்கூடாது, டானிக் என்ன பண்ணலாம். மெடிக்கல் ஷாப்பில் மருந்துக்குதே அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, போதை மருந்துக்கு தான் அத்தனையுமே. மெடிக்கல் ஸ்டோரில் போனால் மாத்திரைங்க இருக்குது இல்லை, மேக்சிமம் மாத்திரை போதை. வால்யூம் 5 போட்டால் ஏன் பெயின் கில்லர் எதனால் ஆச்சு, ஆனால் என்னன்னு சொல்லி விற்கிறாங்க, மருந்துன்னு விற்கிறாங்க. சிறைச்சாலைக்கு நான் போயிருந்த காலத்தில் பக்கத்தில் ஒரு தம்பி இருந்தான். சொன்னான் 10 காசுண்ணா அந்த மாத்திரை 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றான். ஏன்டா 10 காசு மாத்திரை 500 ரூபாய் கொடுத்து வாங்குற, இல்லை கிடைக்காதுண்ணா 500 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவாங்க. என்னடா மாத்திரை அப்படின்னா தலைமட்டம் தானே தெரியும், மீது எதுவுமே தெரியாதுன்றான். அந்த மாத்திரையை போட்டோன்னு வச்சுக்க தலைமட்டம் தானே இருக்கான், வேறு எதுவுமே இருக்காதுன்றான். இருக்காது, ஆமாம் இருக்காதுண்ணா. எப்பறம் அந்த மாத்திரை வேலை செய்யுது, இல்லைண்ணா இந்த நெருப்பில் எரிஞ்சிடுறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரைண்ணா இது, அது மூளையிலேருந்து போகிற நரம்பெல்லாம் கட் பண்ணுறோமா. அது ஏன்டா நீ சாப்பிட்ற, ஆமாம் தலைமட்டங்குது இல்லை அப்படின்றான். புரியுதா. மாத்திரை எது கண்டுபிடிச்சாங்க, வலியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு
இப்போ நம்ம போடுன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கூட போய் யார் போய் இதில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் சார் தலை மட்டும் இருக்கிற மாத்திரையை கொடுப்போம். நீங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? நானே அந்த பாதியெல்லாம் ஆகிட்டு இருப்பேன். இவன் நல்லா அறிமுகப்படுத்தி வச்ச நாங்கள் போய் சருக்கு தேவையில்லாமல் வாங்கி குடிச்சுன்னுக்குறோம். இல்லை ஒரு குவார்டர் ஆஃப்ன்ட்டு சின்னதாக ஒரு மாத்திரையாமே இருக்குதியா மாத்திரைங்க, போதை ஊசி, சமூக சீரழித்துக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீ சாமி கும்பிட்றதுனால உண்மையிலேயே உனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா நீ செய். ஆனால் அடுத்தவங்களை என்ன பண்ணாத, பாராத்திலேருந்து அம்மன் வந்து இறக்குறேன்ட்டு அமாவாசைக்கு பூஜை போட்டியானா பக்கத்து வீட்டுக்காரன் தூங்கணும்ல. நிச்சயமாக பிளாட்டில் இருந்தேனாக்கா அங்கே ஒரு தலைவர் இருப்பார், அவர் வந்து தட்டி கேட்பார். பிளாட்டில் இருந்தால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ நீ சொந்த வீட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை பற்றி ஒரு ஜோசியம் சொல்லலாம். இப்போ நான் புரியுதுச்சு. ஆனால் நீ கச்சோரியும் சொல்ல ஹெலிகாப்டர் எப்போ வாங்குவேன்ட்டு நீ கேட்டு ஆத்மா கேட்டு நாளைக்கு கூட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ செல்வராஜிக்கிட்ட சொல்லு, அவர் அனுப்பிச்சிடுவார். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.